அனைவருக்கும் வணக்கம். ரிதன்யாவுடைய பிரேத பர்சனை குறித்து பல திடுக்கிடும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாக இருக்குது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறைந்த ரிதன்யாவுடைய ஆன்மா சாந்தியடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த மாதம் 28ஆம் தேதி ரிதன்யா வாட்ஸ்அப்பில் தன்னுடைய தந்தைக்கு ஒரு ஆடியோ அனுப்பி வச்சுட்டு அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஆடியோவின் அடிப்படையில் ரிதன்யாவுடைய தற்கொலைக்கு காரணமான அவருடைய கணவர், மாமனார், மாமியாரை போலீஸாரும் அதிரடியாக கைது செஞ்சாங்க. அவங்களும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செஞ்சாங்க. நீதிமன்றமும் அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருச்சு. கடந்த ஜூலை 12ஆம் தேதி கூட ரிதன்யாவுடைய தந்தை கோவை மேற்கு மண்டல ஐஜியான செந்தில்குமாரை சந்தித்து ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வழக்கு ரொம்ப தொய்வாக போயிட்டுருக்கு, அதனால் வேறு ஒரு அதிகாரியை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூடுதலாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காவல் நிலையத்தில் வெறும் தற்கொலை மரணம் அப்படின்னு மட்டும் தான் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் என்னுடைய மகளுக்கு பல கொடுமைகள் நடந்திருக்கு. குறிப்பாக பாலியல் துன்புறுத்தலுக்கு என்னுடைய மகளை உள்ளாக்கியிருக்காங்க. இயற்கைக்கு மாறான இழிவான செயல்களையும் கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி என்னுடைய மகளை ஈடுபட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த ஒரு வழக்கையை நீங்கள் பதிவு செய்யணும். செய்யூர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கை இருக்கக்கூடிய சட்ட பிரிவுகளை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு ஒரு புகார் மனுவும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி கொடுத்த அந்த புகாரோட அடுத்து இது தொடர்பான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அதாவது அவங்க வேற ஒரு விசாரணை அதிகாரியை ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, அதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் எங்களுக்கு சட்டப்பிரிவுகளை மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ரிதன்யாவுடைய குடும்பத்தார் சைலண்ட் ஆகிட்டாங்க. எந்த விதமான பேட்டியும் கொடுக்கல, எந்த விதமான யூடியூப் சேனலுக்கும் பேட்டி கொடுக்கல. டோட்டலாகவே அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. கடந்த ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் ரிதன்யாவுடைய பிரேத பர்சனை அறிக்கை வந்தாலே இந்த வழக்குடைய போக்கையை மாற்றிடும். ஆடியோ விசாரணை நடந்திருக்கு, அந்த அறிக்கை இன்னும் வரலை, அது வந்தாலும் இந்த வழக்கை மாற்றிடும். இதனால் ரிதன்யா பிரேத பர்சனை அறிக்கை வந்துச்சுன்னா கவின் குடும்பத்தாருக்கு ஜாமீனே கிடைக்காது, அவங்க ஜெயிலே தான் கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல தகவல் வெளியே வந்துச்சு. ஆனால் ஜூலை 12ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்த கட்ட எந்த விதமான நடவடிக்கையும் ரிதன்யாவுடைய குடும்பத்தார் எடுக்கலை. இது மக்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அதுவும் குறிப்பாக ரிதன்யாவுடைய இந்த மரணத்துக்கு காரணமானவர்களுக்கு தக்க தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வலாக எதிர்பார்த்த அந்த மக்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு. என்ன, அதுக்கப்புறம் ரிதன்யாவுடைய வழக்கில் எந்த விதமான மூவும் இல்லை. இன்னொரு பக்கம் அஜித்குமாருடைய மரணம் இப்போ பெருசாக சூடு பிடிச்சிருக்கு. சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் விரிவாக நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய அம்மாவும் நேற்று கூட வரைக்கும் பேட்டியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பக்கம் வழக்கு அழகாக போயிட்டுருக்கு. அவங்க பணம் காசு இல்லாட்டாலும் கூட தன்னுடைய மகனுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த ஒரு மண்டபத்தில் வச்சு பேரம் பேசினாங்க. நாங்கள் இவ்வளோ தரோம், இந்த மாதிரி நீங்கள் வழக்கை பெருசாக கொண்டு வரதுங்க போகும்போது அவங்க அதெல்லாம் முடியாது, நான் என்னுடைய பையனுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அது சம்பந்தமான வீடியோக்கள் வெளியே வந்துச்சு. எல்லாருக்கும் அப்புறம் மக்கள்லாம் போய் அதை அடைச்சி அந்த கேட்டெல்லாம் உடச்சி அவங்கள மீட்டு வந்தாங்க. அது தொடர்பான வீடியோக்கெல்லாம் சமூகம் வந்துச்சு. ஆனால் காசு பணம் வச்சிருக்கக்கூடிய ரிதன்யாவுடைய குடும்பத்தார் ஏன் அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டாங்க? ஒருவேளை பிரேத பர்சனை அறிக்கை இவங்களுக்கு எதிராக வந்துருச்சா? கவின் குடும்பத்தார் அந்த மாதிரி எதுவும் துன்புறுத்தலையா? அதனால தான் இவங்க சைலண்ட் ஆகிட்டாங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பேட்டிலாம் கொடுத்தாங்க, கண்டிப்பாக தண்டனையை வச்சு தருவோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. தனி ஒரு அதிகாரியை வேணும்னு சொல்லி ரெக்வஸ்ட்லாம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவே இல்லையே. ஏன் இப்படி திடீர்னு சைலண்ட் ஆகிறாங்க? அப்போ உண்மையிலே இவங்க மேலே தான் தப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் தற்போது சோஷியல் மீடியாவில் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித்குமாருடைய வழக்கு இப்போ ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை செய்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு ஊடகங்களில் செய்தி வெளியாகிட்டே வருது. அஜித்குமார் இப்படி கட்டி வச்சு அடித்தாங்க, அப்படி கட்டி வச்சு அடித்தாங்க, தலையில் தொங்க போட்டு அடித்தாங்க. அப்புறமும் அவங்க சிபிஐ நடிச்சு காட்டக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையுமே வெளியிடுறாங்க. ஆனால் ரிதன்யா சைடில் பார்த்திங்கன்னா ஜூலை 12ஆம் தேதிக்கு அப்புறம் இன்றைக்கி 21ஆம் தேதி ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டும் அடுத்து வரவே இல்லை. அவங்களும் அடுத்து என்ன ஆக்ஷன் எடுத்த மாதிரியும் தெரியல. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரிதன்யாவுடைய பிரேத பர்சனை அறிக்கை ஒருவேளை அவங்களுக்கு கிடச்சிருக்கு போல். அதில் ரிதன்யா எந்த விதமான இவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் அதில் இல்லை போல். அதனால தான் அடுத்து இவங்க ஃபர்தராக எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தற்போது வெளியாக இருக்குது. ஆனால் இன்னும் பிரேத பர்சனை அறிக்கை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க ஏன் சைலண்ட் ஆகணும்? காசு பணம் இல்லாத அஜித்குமாருடைய குடும்பத்தாரே இப்படி பண்ணும்போது காசு பணம் இருக்கிற இவங்க ஏன் சைலண்ட் ஆகணும்? அப்போ இதுக்கு பின்னணியில் ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பலரும் பலவிதமான கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஜூலை 12ஆம் தேதியோட இந்த வழக்கில் எந்த விதமான அப்டேட்டும் இல்லாமல் அப்படியே இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.